அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சனியின் ஆட்சி வீடான விரயஸ்தானமாகிய 12 ராசியின் அதிபதியான சனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமருகிறாருங்க. அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக கும்பராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன, இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானமாகிய 12 நுழையக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் சாதகமான அமைப்பில் வலம் வரும்போது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை தாமதமின்றி எளிதில் உங்களை வந்து சேர்வதற்கான யோகத்தை அள்ளி கூட பாருங்க. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் மற்றும் அலைச்சல் போன்றவற்றை பெரிய அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கக்கூடியவர் சூரியன். அப்படிப்பட்டவர் பொதுவாக சாதகமான அமைப்பில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அதீத நன்மையை அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமத்தில் அதிக சிரமத்தை ஏற்படுத்துவாருங்க. அந்த இடத்தை ஒப்பிடுகையில் சற்று சிரமம் குறைவு என்றாலும் கூட அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடம் மற்றும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடமும் சற்று சிரமம் நிறைந்த ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் நுழையக்கூடிய தருணத்தில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே விரயஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை மகிழ்ச்சி நிறைந்த சுப விரயங்களாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில் எதிர்பாராத வகையில் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் சற்று சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் அதீதமாக உண்டு என்பதை விரயத்தில் அமரக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த பணியையும் மேற்கொள்ள வேண்டாம். அதே போன்று அலட்சியமாக உணவு பழக்க வழக்கத்திலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனம் இல்லாமல் இருப்பதையும் தவிர்ப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அதே வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் என்பதையும் சூரியன் உறுதிப்படுத்தி கொடுப்பது கும்பராசிக்காரர்களுக்கு சற்று ஆறுதல் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜென்மராசியில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் வீற்றிருக்கிறார். லாபஸ்தானமாகிய 11 புதன் பெற்றிருக்கிறார். அஷ்டமத்தில் கேது, தனத்தில் ராகு, சுகஸ்தானமாகிய 4 வக்ரம் பெற்று குரு சஞ்சரிக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க குரு. யோகஸ்தானமாகிய 6 செவ்வாய் பெற்றிருக்கிறார். எனவே மற்ற கிரக நிலைகள் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு தான் சூரியன் செல்கிறார். ஆனால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப விரயங்களை இனிமையாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வளகாப்பு, காதுகுத்து, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்த விதமான தடையும் இன்றி மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக வீடு பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதால் வீண் விரய செலவுகளையும் சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில இந்த தருணத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல திட்டங்களை எளிய முறையில் செய்து முடிக்க முடியும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவை கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக பெற்று தருகிறார்.
தருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் திட்டமிடாத பணிகளில் பணிச்சுமை அதிகரிப்பதற்கான சூழலும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் அபரிவிதமாக உண்டு. எனவே கும்பராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நுணுக்கமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தான் திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சற்று கடினமான சூழலாக இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எனவே திட்டமிட்டு முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய தடையின்றி எளிதில் வெற்றி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அல்லது வேலை மாறுதல் உள்ளிட்ட பணிகளை ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து சரியாக வரும் என்றால் உறுதியாக அவற்றை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் பெற்று தருகிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறை சம்பந்தப்பட்ட பணிகளில் அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக விவசாயம் சார்ந்த பணிகள் எப்படி அமைய போகிறதோ அதே போன்று வியாபாரம் மற்றும் உற்பத்தி சார்ந்த பணிகளிலும் உற்பத்தி மற்றும் வியாபாரமும் பல மடங்கு அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மத்திய மாநில அரசின் திட்டங்கள் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் தடையில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களுடன் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்களை கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பல காரணங்களால் பணிகள் நிச்சயம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது என்பதை தான் சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஆனால் பணிகள் கடுமையாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகளும் புதிய முன்னேற்றத்திற்கான பல சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும். எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் இல்லாமல் தன லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உறுதியாக அலைச்சல் அதிகரிக்கும் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 3-4 முறை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் களைந்து முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் சிரமம் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் உறுதியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும். பெரிய அளவிலான புதிய வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னெடுப்பதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி முதன்மையான நன்மையும் எதிர்பாராத வகையில் இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக 7.5 சனியில் ஜென்ம சனி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.